உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 28 ஜனவரி மாதம் 2026 புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை. விசுவாவசு வருடம் தை மாதம் 14ஆம் நாள், தசமி திதி, ரோகிணி நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 5 மணி முதல் 6:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் தனம், ரிஷபம் பயம், மிதுனம் அலைச்சல், கடகம் பாராட்டு, சிம்மம் இழப்பு, கன்னி பரிவு, துலாம் லாபம், விருச்சிகம் முயற்சி, தனுசு சினம், மகரம் ஆசை, கும்பம் தடங்கள், மீனம் பாசம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. ஏதாவது கேள்விகள் இருப்பின், சந்தேகங்கள் இருப்பின், ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக சந்தேகங்கள் இருப்பின், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, செவ்வாய் தோஷமும் அதற்கு உண்டான பரிகாரத்தையும் பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். செவ்வாய் தோஷம், அதற்கு உண்டான பரிகாரம். செவ்வாய் தோஷம்னா தெரியும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணோன்னே ஜாதகத்தை எடுப்பினம் பொருத்தம் பார்க்குறதுக்கு. அது மணமகன் வீடாக இருந்தாலும் சரி, மணமகள் வீடு, ஆம்பளை வீடாக இருந்தாலும் சரி, பெண் வீடாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை வீடோ பெண் வீடோ ஜாதகத்தை எடுப்பினம் பொருத்தம் பார்க்குறதுக்கு. கல்யாண வயசு வந்துட்டுது ஐயா, 22 வயசு, 23 வயசு, 25 வயசு ஆச்சு, மகனுக்கு கல்யாணம் செய்யும், மகளுக்கு கல்யாணம் செய்யணும். ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம். இந்த கல்யாண நேரம்தான் இந்த தோஷம் பிரபல்யமாக வாழது, செவ்வாய் தோஷம். இந்த செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஆணை கல்யாணம் முடித்து வைக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும். கிரக பாவங்கள், செவ்வாய் தோஷத்தினால எவ்வளவு பாவம் இருக்குன்னு பார்ப்பினோம். சரி, ஜாதகத்தில் எப்படி செவ்வாய் தோஷத்தை கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் இல்லை, சிம்பிள். உங்களோட ஜாதகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. லக்னம் என்று சொல்லக்கூடிய முதலாவது வீட்டில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம். தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம். சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது வீட்டில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம். களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7வது வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். மாங்கல்யஸ்தானம் அல்லது ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 8வது வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். லக்னத்துக்கு 12வது வீடு விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். இவ்வளவு தான் செவ்வாய் தோஷம். லக்னத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம், லக்னத்துக்கு 2ல் இருந்தால் செவ்வாய் தோஷம், லக்னத்துக்கு 4ல் இருந்தால் செவ்வாய் தோஷம், லக்னத்துக்கு 7ல் இருந்தால் செவ்வாய் தோஷம், லக்னத்துக்கு 8ல் இருந்தால் செவ்வாய் தோஷம், லக்னத்திற்கு 12ல் இருந்தால் செவ்வாய் தோஷம்.
உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லானாண்டு கீறி ஒரு கோடு போட்டிருப்பினும் அதுதான் லக்னம். அந்த லக்னத்திலிருந்து எண்ணி வாங்க 1 2 4 7 8 12 இதில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் உண்டு. இந்த இடங்களில் செவ்வாய் இல்லை என்றால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. இந்த மாதிரி செவ்வாய் இருந்தால் செவ்வாய் உள்ள ஆணையோ பெண்ணையோ பார்க்கணும். செவ்வாய் இல்லாட்டி செவ்வாய் இல்லாத ஆணையோ பெண்ணையோ உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்க. இப்போ இது செவ்வாய் தோஷத்தை பற்றி சொல்லிட்டேன். உங்களுக்கு செவ்வாய் பரிகாரத்தை பற்றி தான் இப்போ பேசுகிறேன். செவ்வாய் திசை நடந்தாலோ செவ்வாய் புத்தி நடந்தாலோ இந்த பரிகாரம், அதாவது ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் திருமணத்தில் தடை சிக்கல் பிரச்சனை. செவ்வாய் திசை புத்தி நடந்தாலும் கூடாது. இந்த மாதிரி நடக்கக்கூடியவர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம்? நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு 4ல் செவ்வாய் ஐயா, நான் என்ன செய்யலாம்? நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு 8ல் லக்கணத்துக்கு 8ல் செவ்வாய் இருக்குது, நான் என்ன செய்யலாம்? எனக்கு லக்கணத்தில் 12ல் செவ்வாய் இருக்குது, நீங்கள் குறிப்பிட்ட இடத்துல எனக்கு செவ்வாய் இருக்கு ஐயா, நான் என்ன செய்யலாம்? செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள், செவ்வாய் புத்தி நடக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்ன ஐயா செய்யலாம்? சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு அர்ச்சனை வழிபாடு செய்துவிட்டு செவ்வாயை வழிபட்டு வரவும். செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு முதல் அர்ச்சனை பூசையெல்லாம் பண்ணிட்டு நவக்கிரகத்தில் உள்ள செவ்வாய்க்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணி உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ராசி லக்னம் எல்லாம் சொல்லி சிவன் கோயிலில் உள்ள செவ்வாய்க்கு அர்ச்சனை செய்து வரவும் உங்களுடைய செவ்வாய் தோஷம் நீங்கும். 9 ஏழைகளுக்கு தயிர் சாதம் தானம் செய்யுங்கள். இது பெரிய ஒரு பரிகாரம். உங்களோட ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு செவ்வாய் திசை அல்லது புத்தி நடந்தாலோ நீங்கள் வீட்டுக்குள்ள தயிர் சாதம் செய்யுங்க. நல்ல சாதத்தை குழைய வச்சுட்டு ஒரு சட்டி தயிரை ஊற்றி கிண்டி அதில் கடுகு மிளகு சீரகம் எல்லாம் போட்டு தாளித்து போட்டியலண்டா தயிர் சாதம். சிம்பிள், செய்கிறதுக்கு சிம்பிள், பெரிய செலவும் வரப்போகிறது இல்லை. இந்த தயிர் சாதத்தை 9 பார்சலாக பண்ணிவிடுங்கள். ஒரு வாழையிலையோ இல்லது ஒரு பொலிதீன் பேக்கோ இல்லாட்டி லங் சீட்டோ வச்சு தயிர் சாதத்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சாலும் பரவாயில்ல. 9 பார்சல் கூட வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஒரு ஆள் சாப்பிட்ற அளவு தயிர் சாதத்தை ஒரு பார்சல் வைங்க, இல்லை கொஞ்சம் குறைச்சி வச்சாலும் பரவாயில்ல. 9 பார்சல் செய்து விட்டு வெளியில் இறங்கி எங்கேயாவது கோயில் வாசலில் சேர்ச்சி வாசலில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு தயிர் சாதத்தை தானமாக அழியுங்கள். 9 பார்சலையும் ஒருத்தனைக்கே கொடுத்துட்டு வராதிங்க. 9 பேருக்கு 9 பார்சல் கொடுங்க. 9 பேருக்கு 10 ரூபா காசு, இல்லை 20 ரூபா நோட்டு, ஆளுக்கு 50 ரூபா தயிர் சாதத்தோட காசையும் வைத்து கொடுங்கள். 9 பேருக்கு தானம் செய்தால் தயிர் சாதத்தை 9 ஏழைகளுக்கு கொடுத்தால் செவ்வாய் தோஷம் நீங்கும். இதை நீங்கள் சிரமப்பட்டு யாருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கே அவரே அடுப்பை மூட்டி சோறு வச்சு தயிர் சாதம் செஞ்சு கிண்டி கொண்டே கொடுத்துட்டு வாங்கோ. கண்டிப்பாக செவ்வாய் தோஷத்தினால் தடைப்பட்ட திருமணம் நடக்கும். முருகன் கோவிலுக்கு அடிக்கடி சென்று வாருங்கள். செவ்வாய்க்கு அதிபதி முருகன். செவ்வாய் என்ற கிரகத்துக்கு அதிபதி முருகன். அதனால் முருகனை பயத்துடன் பக்தியுடன் நம்பிக்கையுடன் வழிபட்டு வந்தால் செவ்வாய் தோஷம் நீங்கும். செவ்வாய் புத்தி அல்லது செவ்வாய் தசை நடக்கும் காலத்தில் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். என்னோட ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கையா, எனக்கு இப்போ செவ்வாய் திசை நடக்குது, எனக்கு இப்போ செவ்வாய் புத்தி நடக்குது. இந்த காலங்கள், இந்த செவ்வாய் திசை புத்தி நடக்கிற காலமாக இருந்தாலும் சரி, ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சரி, கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். முருகனுக்குண்டான அற்புதமான பாடல். கந்த சஷ்டி கவசம் என்பது உயிருள்ள ஒரு பாடல் தொகுப்பு. அதை பாராயணம் செய்யுங்கள். நான் நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் சொல்லிவிடுவேன், கந்த சஷ்டி கவசத்தை படியுங்கம்மா, செவ்வாய் தோஷம். என் மகளுக்கு 8ல் செவ்வாய் ஐயா, மாங்கல்ய தோஷம், கல்யாணமே நடக்குது இல்லையா, நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். என் மகனுக்கு 7ல் செவ்வாய் ஐயா, கல்யாணமே நடக்கல. கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். அடுத்தது, முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வாருங்க. ஒரு 9 செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றணும்.
இடையில ஒரு நாள் விட்டுட்டு தானே திரும்பி 9 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செய்கிறது தான் முக்கியம். 9 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வந்தால் செவ்வாய் தோஷம் உங்களுக்கு நீங்கும். செவ்வாய்க்கு செண்பக மலர், நவக்கிரகத்தில் பாருங்க செவ்வாய் என்று ஒருத்தர் இருப்பார், சூரியன் சந்திரன் செவ்வாய் இருப்பார். அந்த நவக்கிரகத்தில் உள்ள செவ்வாய்க்கு செண்பக மலர் என்ற பூவை கொண்டு போய் ஐயாட்ட கொடுத்து அர்ச்சனை செய்ய சொல்லுங்கள். நவக்கிரகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு செண்பக மலரினால் அர்ச்சனை செய்ய சொல்லுங்கள். நவக்கிரகத்தில் உள்ள செவ்வாய்க்கு சிகப்பு நிறப்பட்டு, செவ்வாய்க்குண்டான கலர் சனீஸ்வரனுக்கு நீலம், புதனுக்கு பச்சை, சந்திரனுக்கு வெள்ளை, இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய்க்குண்டான கலர் என்னென்னா சிகப்பு கலர். சிகப்பு கலர் பட்டு துணியை வாங்கிட்டு போய் நவக்கிரகத்தில் உள்ள செவ்வாய்க்கு சாத்த சொல்லுங்க. ஒவ்வொரு கார்த்திகை நட்சத்திரமும் அல்லது சஷ்டி திதி, முருகனுக்குண்டான நட்சத்திரம் கார்த்திகை, முருகனுக்குண்டான திதி சஷ்டி. ஒரு மாதத்தில் ஒரு கார்த்திகை நட்சத்திரம் வரும், 2 சஷ்டி திதி வரும். இந்த 3 தினங்களும் முருகனுக்கு சகஸ்டநாம அர்ச்சனை செய்யுங்கள். 1008 நாமம் கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள். எங்களுக்கு அது செய்ய கஷ்டமா? ஒரு நெய் தீபத்தை ஏற்றுங்கோ, இந்த வழிபாடை செய்யுங்கோ. முருகனுக்கு படத்தை வைத்து வழிபாடு செய்து வந்தால் செவ்வாய் தோஷம் நீங்கும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.